ஹாய் ஹலோ வணக்கம் நண்பி நான் உங்கள் அரவிந்த். இந்த வீடியோவில் இந்தியன் பிராண்ட் வர்சஸ் சைனீஸ் பிராண்ட் ஸ்மார்ட் ஃபோனுடைய கம்பேரிசன் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ ரீசெண்டாகவே இந்தியா அண்ட் சைனாக்கு நடந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பார்டரில் நடந்த பிரச்சனைகள், அதற்காக இந்தியன் கவர்மெண்ட்டும் சைனீஸ் ஆப்ஸ் எல்லாம் பேன் பண்ணாங்க. இந்தியன்ஸும் நிறைய பேர் சைனீஸ் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பாய்காட் சைனா அப்படின்ற ஹேஷ்டேக்கும் பாப்புலராக ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. என்னதான் இந்தியன்ஸ் ஒரு சில ப்ராடக்ட் சைனீஸ் ப்ராடக்ட்டை தவிர்த்தாலுமே ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு வரும்போது நம்ம எல்லாருடைய சாய்ஸுமே சைனீஸ் ப்ராடக்டாக தான் இருந்துச்சு. ஏன்னா ரியல்மி, ரெட்மி, ஒன் பிளஸ், போக்கோ, எம்ஐ இப்படி எல்லா பிராண்டுமே சைனாவுடைய பிராண்ட் தான். இந்தியன் பிராண்டான மைக்ரோமேக்ஸ் ஆகட்டும், இல்ல அமெரிக்கன் பிராண்டான சாம்சங் ஆகட்டும், இவங்களாலையுமே ரெட்மி, ஒன் பிளஸ் மாதிரியான பிராண்ட்ஸை கம்பீட் பண்ண முடியல. அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ஸ்பெக்ஸ், அந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு இவங்களால ஒரு நல்ல மொபைல் அப்படின்றத கொடுக்கவே முடியல. பட் இப்போ இந்தியன் பிராண்ட் மைக்ரோமேக்ஸ் இந்த ரியல்மி, ரெட்மி மாதிரியான சைனீஸ் பிராண்டை கம்பீட் பண்ற மாதிரி மைக்ரோமேக்ஸ் இன் நோட் 1 அப்படின்ற ஒரு புது ஸ்மார்ட் போனை லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த மைக்ரோமேக்ஸ் இன் நோட் 1 வர்சஸ் சைனீஸ் பிராண்ட் ரியல்மியுடைய ரியல்மி நார்சோ 20 இந்த ரெண்டு மொபைலோட கம்பேரிசன் தான் இந்த வீடியோவை நம்ம பார்க்க போறோம். இந்த ரெண்டு மொபைலையும் டீடைலா கம்பேர் பண்ணி மைக்ரோமேக்ஸ் அகைன் கம்பேர் கொடுத்துருக்காங்க இல்ல சைனீஸ் பிராண்டான ரியல்மி தான் அகைன் வின் ஆக போகுதா அப்படின்றத தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். நண்பா, வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணியும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணி அதில் ஆல்னு செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களை உடனே தெரிய வரும். ஸோ ஃபர்ஸ்ட் டிசைனில் இருந்து நம்மளுடைய கம்பேரிசனை ஸ்டார்ட் பண்ணுவோம். ரியல்மி நார்சோ 20 மொத்தம் ரெண்டு கலரில் உங்களுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. விக்டரி ப்ளூ, லைட் ப்ளூ ஷேட் இருக்கக்கூடிய ஒரு டிசைன் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் க்ளாரி சில்வர் அப்படின்ற ஒரு கலரும் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேக் சைட் பாடியில் பார்த்தீங்கன்னா ஒரு வி ஷேப் ஷேட் தெரிகிற மாதிரியான ஒரு டிசைன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் பிளாஸ்டிக் பாடி தான் உங்களுக்கு பேக் சைட் கொடுத்துருக்காங்க. அப்படியே மைக்ரோமேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் கிரீன் ரெண்டு கலரில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் எக்ஸ் ஷேப் ரிஃப்ளெக்ஷன் தெரிகிற மாதிரியான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுலேயுமே பேக் சைட் பிளாஸ்டிக் பாடி தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைன்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரிஃபரன்ஸ் உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் தான். உங்களுக்கு எப்படி எந்த டிசைன்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்றத பொறுத்து சூஸ் பண்ணிக்கலாம். பட் எனக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா மைக்ரோமேக்ஸ் கொஞ்சம் பெட்டரா இருக்கு. அதுல இருக்கக்கூடிய அந்த எக்ஸ் ஷேப் ஆகட்டும், அந்த கிரீன் கலர் ஆகட்டும் ரொம்பவே வைப்ரண்டா, ரொம்பவே நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் டிஸ்ப்ளே பொறுத்த வரைக்கும் ரியல்மில 6.52 இன்ச்சஸ் கொண்ட HD+ டிஸ்ப்ளே உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அண்ட் கேமரா பிளேஸ்மெண்ட் பழைய வாட்டர் டாப் ஸ்டைல் நாட்ச்ல உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அப்படியே மைக்ரோமேக்ஸ்ல பார்த்தோம்னா 6.67 இன்ச்சஸ் கொண்ட ஃபுல் HD+ டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. அண்ட் கேமரா பிளேஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சுவல் டிசைன்ல கொடுத்திருக்காங்க. சோ டிஸ்ப்ளே பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா மைக்ரோமேக்ஸ்ல ஃபுல் HD+ டிஸ்ப்ளே பஞ்சுவல் டிசைன்லாம் இருக்கும்போது கண்டிப்பா மைக்ரோமேக்ஸ் தான் வின்னர். நெக்ஸ்ட் கேமரா. ஃப்ரண்ட் சைட் கேமரா பொறுத்த வரைக்கும் ரியல்மி நார்சோல 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுவே மைக்ரோமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பா செல்ஃபி கேமரால மைக்ரோமேக்ஸ் பெட்டர். அப்படியே பேக் சைட் கேமரா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரியல்மி நார்சோல ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 48 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா, 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் கேமரா, 2 மெகா பிக்சல் மேக்ரோ கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுவே மைக்ரோமேக்ஸ்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 48 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா, 5 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட், 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார், 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சார் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் சைட் கேமரா பொறுத்த வரைக்கும் ரெண்டு மொபைலுமே சேம் தான். பெருசா வித்தியாசம் ஒன்றும் இல்லை. நீங்கள் அல்ட்ரா வைட் ஷாட்ஸ் நிறைய எடுப்பீங்க அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா நீங்கள் ரியல்மிக்கு போகலாம். இல்லை உங்களுக்கு டெப்த் சென்சார் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா நீங்கள் மைக்ரோமேக்ஸ் சூஸ் பண்ணலாம். மற்றபடி பேக் சைட் கேமரா பொறுத்த வரைக்கும் ரெண்டு மொபைலுமே ஈக்குவல் தான். நெக்ஸ்ட் பேட்டரி கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் மைக்ரோமேக்ஸ்ல உங்களுக்கு 5000 mAh கொண்ட ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க. வித் ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட்டோட உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுவே ரியல்மி நார்சோல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6000 mAh கொண்ட பேட்டரி கொடுத்துருக்காங்க வித் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். ஸோ பேட்டரி கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் ரியல்மி இஸ் த கிளியர் வின்னர். நெக்ஸ்ட் ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் ரெண்டு மொபைலுமே சேம் ஒரே ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டு மொபைலுமே கேமிங் ப்ராசஸரான மீடியாடெக் ஹீலியோ G85 ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டு மொபைலுமே உங்களால் நல்ல கேமிங் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றத எடுத்துக்க முடியும். பர்ஃபார்மன்ஸ் மோஸ்ட்லி ரெண்டு மொபைலுமே சேமாக தான் இருக்கும். ஸோ பர்ஃபார்மன்ஸ் பேசிஸில் நீங்கள் ரெண்டு மொபைலில் எந்த மொபைல் வேணாலும் சூஸ் பண்ணலாம். ரெண்டு மொபைலுமே உங்களுக்கு ப்ராப்பராக நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்கும். நெக்ஸ்ட் OS பொறுத்த வரைக்கும் ரெண்டு மொபைலுமே Android 10 OSல தான் ரன் ஆகுது. பட் மைக்ரோமேக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் கொடுத்துருக்காங்க. இதுவே ரியல்மியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Android 10 பேஸ்ட் ஆன் ரியல்மி UI வெர்ஷன் 1.0 உங்களுக்கு ரன் ஆகுது. ஸோ OS பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மைக்ரோமேக்ஸ்ல ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக அது கொஞ்சம் அட்வர்டைஸ்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அவங்களும் அட்வர்டைஸ்மெண்ட் இதில் அதிகமாக வராது அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரியல்மி UIல பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்றது இருக்கும். ஸோ OS பேசிஸில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மைக்ரோமேக்ஸ் தான் கிளியர் வின்னர். ஏன்னா உங்களுக்கு அதில் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்றது வராது ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் கொடுத்துருக்கிறதுனால. அண்ட் நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரெண்டு மொபைலுமே உங்களுக்கு பேக் சைடில் தான் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெண்டு மொபைலுமே ரெண்டு சிம் கார்டு ஸ்லாட் பிளஸ் 1 மெமரி கார்டு டெடிகேட்டட் மெமரி கார்டு ஸ்லாட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்பெஷல் ஃபீச்சராக மைக்ரோமேக்ஸ்ல உங்களுக்கு கூகுள் வாய்ஸ் அசிஸ்டன்ட் யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு செப்பரேட் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி உங்களுடைய வாய்ஸ் கமாண்டை கூகுள் வாய்ஸ் அசிஸ்டன்ட்க்கு நீங்கள் கொடுத்துருங்க. அண்ட் ஃபைனலி பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரியல்மி நார்சோ 20 உங்களுக்கு லோவர் வேரியன்ட் 4GB + 64GB அப்படின்ற லோவர் வேரியன்ட் உங்களுக்கு 10,500 ரூபீஸ்க்கு சேல் பண்ணுறாங்க. அண்ட் இதுலேயே 4GB + 128GB அப்படின்ற இன்னொரு வேரியன்ட் உங்களுக்கு 11,500க்கு சேல் பண்ணுறாங்க. அண்ட் அப்படியே
மைக்ரோமேக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4GB + 64GB அப்படின்ற லோவர் வேரியன்ட் உங்களுக்கு 11,000க்கு சேல் பண்றாங்க. இதுலயே 4GB + 128GB அப்படின்ற இன்னொரு வேரியன்ட் 12,500க்கு சேல் பண்றாங்க. ஸோ பிரைஸ் பொறுத்த வரைக்கும் மைக்ரோமேக்ஸ் ஒரு ₹500 எக்ஸ்ட்ரா தான் இருக்கு. பட் ஃபீச்சர்ஸும் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலி இந்த ரெண்டு மொபைல்ல எந்த மொபைல் பெஸ்ட், எந்த மொபைல் வாங்கலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா மைக்ரோமேக்ஸ் தான் என்னோட சாய்ஸா இருக்கும். ஏன்னா மைக்ரோமேக்ஸ்ல கொஞ்சம் நல்ல ஃபீச்சர்ஸ், எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டிஸ்பிளேல Full HD+ டிஸ்பிளே இருக்கு. செல்ஃபி கேமரா 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. பேக் சைடு உங்களுக்கு குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. கூகுள் வாய்ஸ் அசிஸ்டன்ட்க்கு ஒரு செப்பரேட் பட்டன், இந்த மாதிரியான சில எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுவே உங்களுக்கு பேட்டரி கெபாசிட்டி இன்னும் பெட்டரா வேணும், 6000 mAh கொண்ட பேட்டரி கெபாசிட்டி வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மட்டும் நீங்க Realme சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலி மைக்ரோமேக்ஸ் ரெட்மி, Realme மாதிரியான மொபைலுக்கு காம்படிஷனா நல்ல ஸ்பெக்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸோட ஒரு ஸ்மார்ட் போனை லான்ச் பண்ணிருக்காங்க. பட் இந்த ஸ்மார்ட் போனுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது இதனுடைய சேல்ஸ் ஸ்டார்ட் ஆகி வாங்கி நம்ம யூஸ் பண்ணி பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஸோ நான் இப்போ உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கக்கூடிய விஷயம், நீங்க இப்போ மொபைல் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா ஆல்ரெடி மார்க்கெட்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸோட இருக்கக்கூடிய Realme ₹500 கம்மியா இருக்கக்கூடிய Realme மொபைலை நீங்க சூஸ் பண்ணுவீங்களா, இல்ல இப்போ புதுசா மார்க்கெட்ல வரக்கூடிய நம்ம இந்தியன் பிராண்ட் மைக்ரோமேக்ஸ் Note 1 நீங்க சூஸ் பண்ணுவீங்களா அப்படின்ற உங்களுடைய சாய்ஸை நம்ம கமெண்ட் செக்ஷன்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்க எல்லாரும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை, see you.